தீபாவளி ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து அதிரசம் தான் செய்ய போகிறேன். 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு ஒரு ஒயிட் கிளாத்தில் ஆற போட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆறுனாலே போதும். அரிசியில் வந்து ஈரப்பதம் இருக்கணும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு நல்ல ஃபைன் பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு அரிசினா 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு சைடில் நம்ம தண்ணி ஊற்றி பார்க்குறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி போட்டால் பார்க்க வந்து கையில் எடுக்கவும் வரணும், சாஃப்டாகவும் இருக்கணும். ரொம்ப ஹார்டாக விடக்கூடாது. அதுக்கப்புறம் அதிரசம் வந்து கொஞ்சம் கட்டியாகிடும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கணும் வரலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாவை அதில் ஷிஃப்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நான் நெக்ஸ்ட் இதை தான் சுட போகிறேன். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாகவே இருக்குது. கொஞ்சமாக வாழை இலையில் ஆயில் தடவிக்கின்னு இந்த மாதிரி நம்ம எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு தட்டி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா காஞ்சி இருக்கணும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு சுடலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டோம்னா அதிரசம் வந்து உப்பி வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதிரசம் ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஆயிலை நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா அதிரசம் வந்து ரெடி. சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.